பாக்குறேன். அவனால எனக்கு ஏகப்பட்ட தொல்லைங்க. சொல்றதெல்லாம் சீக்கிரம் கொண்டு போடலாம். குழந்தை கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஆமா, குழந்தை கூட என் குழந்தை எங்க அப்பன் பாத்துக்குவான். ஆனா நான் வாங்கின குழுவை நீங்க பாத்துக்கணும். அப்படி என்ன 2360 ரூபா. அப்படியா? ஆமாங்க, ஒரு குழுவு. ஏன்டா குழு எடுக்கிற? நாளை காலையில 8 மணி ஆச்சுன்னா போதும். அவன் குழு பாக்குறானோ இல்லையோ, இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லு. 3000 குறைவில்லாத வாங்கிட்டு போறேன். ஏன்டா குழு எடுக்கணும்? ஏன் குழுவை ஏன்டா குழு எடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழுவு 2060. கூத்தாடி என்பது குழுவு கிழவு எதுவுமே எடுக்க தேவையில்லையே. எதுவுமே எடுக்க தேவையில்லையா? அதெல்லாம் நீங்க சாமி நேத்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் 800 ரூபாய் ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டு 3000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 1000 ரூபாய்ங்கிறாங்க. ஏன்டா தரித்து அனுப்பிடிக்க? இல்லைங்க, 2000 ரூபாய் ஏற்கனவே வாங்கி தின்னு வாங்கினதுதானே. அப்படி என்ன எந்த பதிலும் சபை நாடி வந்திருக்கின்றேன். என்னிடத்தில் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஆமா, அப்படி பேசுனா அப்படி நான் மட்டும் பேசிட்டா நான் தின்ன சோறுல பிய்யா போகட்டும். அதனால தான்டா சொல்றேன், ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதனுக்கு முதலாக என்ன தேவை என்று தெரியுமா? ஒரு மனிதனா பிறந்தா ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன தேவை? முதலாக ஒரு மனிதன் பிறந்த உடனே அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இல்லைங்க, அனைத்தும் தேவை. ஒரு மனிதனா பிறந்தா ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்க. டெய்லி ஒரு குவார்டர் இல்ல, குவார்டர் தான் வெடி வரலி மகாராஜர் கொண்டு வந்து கொடுத்துட்டு. அதெல்லாம் இல்லைங்க, குவார்டர் அனுப்பலையே. வேஷம் போட்டு குடிக்க மாட்டேங்க. உங்களை மாதிரி பழைய இரும்பு வியாபாரத்துக்கு போனா கூட குடிப்போம். என்னமோ அனைத்தும் அறிந்து பேச வேண்டும். சாமி சாமி பகவானே, அறியாதவன் மனிதனுக்கு அழகல்ல. சபையில் அடி வந்திருக்கின்ற பெரிய பெரிய மகராசர், பெரிய பெரிய புண்ணியவான்கள், நீதி நேர்மை நெறிமுறை தவறாமல் இருக்கக்கூடிய புண்ணியவான்கள். இன்னும் ஊருக்கு ஒத்துக்காரர் அவர்கள், ஊர் தர்மகர்த்தா அவர்கள், கவுண்டர் கோயில் பூசாரி அவர்கள், இன்னும் ஊர் கவுண்டர் அவர்கள், இன்னும் வெங்கடேசன் அவர்கள், இன்னும் வெங்கடேஷ் அவர்கள் அனைவரும் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாங்க, அவங்களுக்கு தெரியாத கூத்தாடிகள், தெரியாத கூத்தாடி இல்ல, அவங்களுக்கு தெரியாத கூத்தாடிகள் அல்ல, தெரியாத பாரதம் அல்ல. ராமாயணம், கந்த புராணம், வேட்டு புராணம், விஷ்ணு புராணம், வன்னி புராணம், மகாபாரதம் எல்லாமே தெரியும். அனைத்தும் தெரிந்தவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரிதான் இருப்பாங்க. ஆமாங்க, அவிய ஒரு பாரதமே வச்சிருப்பாங்க. அப்படி வேதம் என்பது 4 வேதம், 6 சாஸ்திரம். ஏசாமி செலவவ்வளவாச்சு எதுக்குடா? இல்ல 6 சாஸ்திரம்னு சொல்றீங்களே, செலவவ்வளவாச்சுங்க. ஒரு சாஸ்திரம் பண்ணாவே ஏகப்பட்ட காசு பண்ண செலவாகுது. 6 சாஸ்திரம் பண்ணீங்களே செலவவ்வளவாச்சு. ஏன்டா பைத்தியக்காரா? செத்து போனீங்க சாஸ்திரமா சொல்லிட்டு செத்து போனீங்க பண்ற சாஸ்திரம் தானுங்க. புராண சாஸ்திரம் என்பது 6 சாஸ்திரங்கள். 6 சாஸ்திரம். கல்வி என்பது 64 கல்வி. ஆமாங்க, எல்லாம் தேவருக்கு அந்தாண்ட ஏரி வளம் இருக்கு இல்லைங்க. அதை தாண்டி எல்லாம் நல்லாமலை அந்த ஆதிரெட்டி ஸ்ரீ ரெட்டிபாளையம் இருக்கு இல்லைங்க, ரெட்டிபாளையம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்குதுங்க. அந்த ஏரிக்கு எல்லாம் ஏரி வேலை செய்யறதுக்கு போனாங்க. 64 கிழவி காணச்சாமி எல்லாம் ஏரி போய் கிழவி காண. கல்வி என்பது 64 கல்வி ஞானங்கள். கல்வி ஞானம் தத்துவம் என்பது 98 தத்துவம். ஆமா, 98 நாளைக்கு தான் கத்துவோம். மத்த நாளைக்கு எல்லாம் வீட்டுல படுத்து தூங்குவோம். ஏன்னா சீசன் அப்படித்தானே. இடக்கு முடுக்கா பேசிட்டு தத்துவம் என்பது 98 தத்துவம், 96 தத்துவம். இப்படி நிகழ்ந்த நன்னூலக்கள் கட்டுணிந்த பெரிய பெரிய மகான்கள் சபையில் அமர்ந்திருக்கும். ஏசாமி 4 பஞ்சகம் சொல்றீங்களே, அது என்னென்ன பஞ்சகம்? 4 பஞ்சகம் என்றால் என்னென்ன பஞ்சகம்? ஆதி பஞ்சகம், அந்திய பஞ்சகம், உயிர்த்த பஞ்சகம், சாந்தி திரையும் என்று சொல்லப்பட்ட 4 பஞ்சகத்தால் 18 பருவங்கள் அடக்கம். 18 பருவங்கள் அடக்கம். உண்மைதான் ஏசாமி, இந்த 4 பஞ்சகத்துல 18 பருவங்கள் அடக்கம் சொல்றீங்களே, அந்த 18 பருவங்கள் என்னென்ன பருவம்? என்னென்ன பருவம்? ஆதி பருவம், ஆர்லி பருவம், விளாட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்மர் பருவம், துரோணர் பருவம், ஜந்திய பருவம், சவித்திய பருவம், ஸ்ரீ பருவம், சுலை பருவம், கர்ணன் பருவம், உக்ரோகண பருவம். ஓஹோ, இப்படி சொல்லப்பட்டது 18 பருவங்கள். இப்படி சொல்லப்பட்ட 18 பருவங்களும் நிகழ்ந்த நன்னூலக்கள் கட்டுணிந்த பெரிய பெரிய மகான்கள்